ரொம்ப நாள் கழிச்சு நானே வீடியோ எடுத்துருக்கேன். சிக்பெட் மார்க்கெட்டுக்கு போகிறோமா? அழகா தெரியல யாரு இல்லை ஃபோன்லேயே அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக வந்தால் நான் வேறு எந்த ஃபோனில் வேறு எதில் எடுக்கிறது? பரவாயில்ல, நல்லா இருக்கு. சிக்பெட் மார்க்கெட்டுக்கு போகிறோம் இப்போ. சிக்பெட் மார்க்கெட் சிக்பெட் ஆமாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எல்லாம் இவன் காசுல என் காசுல என் வீட்டில் பார்த்துட்டு இருப்பாங்க, கொண்டுருவாங்க என்னைய. இனிமே எந்த மார்க்கெட்டு போகாது அப்படின்ட்டுவாங்க. என்ன சொன்ன பாலாஜி? சரி ஓகே, சிக்பெட் மார்க்கெட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ ஆட்டோவில் ஏறி இங்கே ஆட்டோ புக் பண்ணிட்டு எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து சிக்பெட் மார்க்கெட் போகிறோம். ஒரு 45 மினிட்ஸ் காட்டுது. ஆனால் இயற்கை சூழல்லாம் இங்கே வேறு மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் டிலேவாக போய் சேருவோம். ஏற்கனவே இங்கே டிராஃபிக் அதிகம். ஸோ கொஞ்சம் ஒரு 1 hour 1.5 hour போய் சேர்ந்துருவோம். ஸோ வந்து அங்கே என்னென்னலாம் நடக்குது, அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு இப்போ பார்ப்போம். செல்ஃபி எடுக்கிறான். செல்ஃபிலாம் இல்லைடா, அதெல்லாம் எதுவும் கமெண்ட் பண்ணிடக்கூடாது. டபக்குன்னு கூட்டத்தோட கூட்டமாக போய்கிட்டு இருக்கோம். சிக்பெட் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு 40 மினிட்ஸ்லேயே கொண்டு வந்து இறக்கிட்டாரு. ஆட்டோக்காரன் வேற லெவலில் வண்டி ஓட்டினாரு. வெயில் வராது, மழை வரும்னு நினச்சோம். கடையும் பெருசாக இருக்காதுன்னு நினச்சோம். ஆனால் நிறைய கடை இருக்குது. ஆமாம், 40 நிமிஷம் கொண்டு வந்து இறக்கிட்டாப்பா. பரவாயில்ல, தலைவன் தக்கு வேற லெவல். பயங்கரமாக ஓட்டினாரா. என்னன்னு தெரியல, இன்னைக்கு பெங்களூர்லேயும் டிராஃபிக் எதுவும் இல்லை. டாக் பாரேன், க்யூட்டாக இருக்கு. லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கூட்டம் குறையில பாருங்களேன். எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க, பரவாயில்ல. இதெல்லாம் என்ன பண்ணோன்னா போட்டு பார்த்துட்டு கம்முன்னு கிளம்பிடுறது. என்ன கூட்டம், என்ன இது வாட்ச் ஷாப். ₹1 to 100 வரைக்கும் இருக்குதாமா? அந்த இங்க பாத்திரம் வாங்கிக்க. அப்படியே நந்து போயினே இருக்கிறோம். அவ்வளோ தூரம் போகணும். யாரா அவன் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கான்? எவ்வளோ 250 ஷர்ட்லாம் 250 ரூபா. நல்லா தான் இருக்குது. காட்டு. ஓகே, இந்த லைன் பூராவே ட்ரெஸ் ரிலேட்டட் தான். இது எல்லாமே ஜென்ஸுக்கானது இல்ல. எவ்வளவு கூட்டம் பாருங்க. சரியான கூட்டம், பரவாயில்ல. வெயில் வந்துச்சுல, தப்பிச்சோம். 4 பீஸ் 100 ரூபாவா? பரவாயில்ல, இது மாதிரி இதுலாம் கிடைக்குது. இது 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 100 ரூபாய், இது 50 ரூபாய். 50 ரூபாய் 100 ரூபாய். பரவாயில்லையா, நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. 4 பீஸ் எனக்கு இது பண்ணி விடு. 4 பீஸ் 100 ரூபாய், வறுத்து தான், செம்மையா இருக்கு. யாராவது பே பண்ணுங்களேன், என் மொபைலில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். மொத்தமாக நம்ம இது பண்ணிக்கலாம். சாக்ஸ் எல்லாம் எவ்வளவு? அவ்வளோதான். இது இது 50 பாருங்க. அடிடாஸ் இது போட்டிருக்கு, பட் ஆனால் ஆங்கிள் இதுதான் 50 ருபீஸ்க்கே கிடைக்குது. சாக்ஸ் பரவாயில்லையா, 3 செட்டு சாக்ஸ் 50 ருபீஸ் தான், பரவாயில்ல. எவ்வளோ இப்போ சொல்ல மாட்டியே? 400 சொல். பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்கு. ஷூஸ் BMW. பூட்ஸ்லாம் எவ்வளோ? எவ்வளோ பூட்ஸ்லாம்? 500. ஓகே, பரவாயில்ல. எல்லாம் பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார், போயிட்டானுங்க. பரவாயில்ல, பட் ஆனால் அது எப்படின்னு தெரில. யூசேஜ் அது யூஸ் பண்ணி பார்த்தோன்னா பிஞ்சிருமா என்னன்றது தெரில. வேணும்னா அது வந்து ஒன் டைம் யூஸுக்கு சும்மா ஒரு ஷோவுக்காக வேணால் வச்சுக்கலான்னு தோணுது. ஏன்னா அடியில் உள்ள இதுவெல்லாம் பாட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீற மாதிரி இருக்குது. பட்டு
ஸ்டில் அதில் வந்து இந்த ஃபெவிக்விக்கை வச்சு ஒட்டிட்டோம்னா நல்லா இறுக்கிக்கோன்னு நினைக்கிறேன். புனித் ராஜ்குமாருக்கு வச்சிருக்காங்க பாருங்க ஸ்டாண்ட் மாமா. எல்லாம் ஜோடி ஜோடி பொருள் வாங்க வந்த பொருளை பாரு, பொண்ணை பார்க்காத. டேய் இது அயன் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்காங்க பாரு, நல்லா பாரு. நல்லா அந்த பிளாக் கலர் நல்லா இருக்கு. பிளாக் நல்லா இருக்கு. பிளாக் எனக்கு பிடிக்கும். இப்போ கூட பிளாக்ல தான் இருக்கேன். வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ பாரு எப்படி வெயில் வச்சுன்னு இருக்குது. நமக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்குது, ட்ரைபேடு அது இதுன்ட்டு. இங்கே நிறைய பழைய ஐட்டமும் இருக்குது, புது ஐட்டமும் இருக்குது. ஆனால் இங்கே கொஞ்சம் பார்த்து வாங்கணும். இரும்பு பொருள்லாம் வாங்கிக்கலாம் இங்கே. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்குறது தான் கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கணும். ஒரு பக்கம் ஆம்பளை ஆள் ஐட்டம், இன்னொரு பக்கம் பொம்பளை ஆள் ஐட்டம், எல்லாம் ட்ரெஸ்ஸிங்கும் எல்லாருக்குமே இருக்கு. ஏய் உன் கடையாயோ பாலாஜி, அங்கே பாரியா பாலாஜி கார்ட்ஸ், வெட்டிங் கார்ட்ஸா ஓனரு? ஆமாம் நிறைய வெட்டிங் கார்ட்ஸ் கடை தான் இருக்குது. கிளாத்திங் ஷாப் தான் இங்கே நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டு உபயோக பொருட்கள்லாம் இருக்கும். நாங்கள் அதை பார்க்க வரல, இந்த பையனுக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னால் அதனால் வந்தோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் ஃபுல்லாகவே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் கொஞ்சம் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுக்கிறேன். ஏன்னா நாங்கள் மழையின் காரணத்தால் பயந்து சுற்றின்னு இருக்கோம். எப்போ இங்கே வானம் மேகமூட்டமாகுது, என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ட்ரெஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே போனோன்னா வீட்டு உபயோக பொருட்கள் தான் இருக்குது. ரெயின் கோட்டு, அது இதெல்லாம், கண்ணாடி. ஒரு பேக் 1000 रुपीஸா? அந்த இதுவும் நல்லா இருக்குடா. அது அப்புறம் இது, இந்த இதுவும் நல்லா இருக்கு. இது எல்லாமே வந்து ஃபார்மல், மிச்சம் எல்லாமே செக்குடு. ஓ என் சைஸில் ப்ளூ, ஒயிட்டு, க்ரீனு, அப்புறம் இந்த கலரில் இருக்குது. அவர் ஹோல்சேலில் விற்றுட்ருக்காரு. இதெல்லாம் 80 ரூபாயில் சும்மா வச்சு எடுத்து காட்டுது. 80 ரூபா டிஷர்ட். சிக்பெட் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்களா? வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வழியாக இதில் மெட்ரோவில் யூஸ் பண்ணி வரலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோவே பாதி நேரம் எடுக்க முடியல. என்ன எனக்கு டார்கெட் பண்ணுறியா நீ? இங்கே வந்தால் பார்த்து வரணும். ஆக்சுவலாக பர்ஸு கிர்ஸு எதாவது வச்சுருந்தீங்கன்னா நானே வீட்டில் வச்சுட்டு தான் வந்தேன். பழைய சாமான்லேருந்து புது சாமான் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் இங்கே ரீச் பண்ணோம்னாலே எனிவே எங்கே இருந்தாலுமே ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் வந்தோம். ஸோ எப்படியும் ஒரு 1 hour ஆகும். இன்றைக்கி என்னமோ டிராஃபிக் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதாலே எங்களால் வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியல. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா? இதில் மொபைல் வச்சு வீடியோ எடுத்து கஷ்டம். என்னால் காட்ட முடிஞ்ச வரைக்கும் காட்டேன். ஏன்னா இங்கே வந்து ப்ரைஸ் எல்லாமே கம்மியாக இருக்கு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. A to Z எல்லா ஐட்டமும் இருக்குது. இங்கே எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து லைட்டாக மழை வந்துச்சு, அப்பப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறமா இந்த இங்கே எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நாங்கள் கிளம்புறோம். என்ன வாங்கினா நீ? ஒரு செருப்போம். அது எவ்வளோ? 100 ரூபாவா? 100 ரூபா. சும்மா ரஃப்யூஸ்க்காக 100 ரூபாய்க்கு செப்பலும் அப்புறம் ஒரு டிஷர்ட் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அவ்வளோதான். இங்கே அவ்வளோ பெருசாக எங்களால் சுற்ற முடியாத காரணத்தால் நாங்கள் அவ்வளோதான் ஒரு 7-8 ஸ்ட்ரீட் போயிருப்போம். அப்புறமா அவ்வளோதான் கிளம்புறோம். இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது. இங்கே மார்க்கெட்லாம் இருக்குது. மார்க்கெட் இங்கே ரயில்வே ஸ்டேஷன். சரி ஓகே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.